ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்வின் ரோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிவன் டெம்பிளை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருந்தது நாங்கள் போய் பார்த்தப்போ. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். வாங்க, அது என்ன டெம்பிள் என்னென்ன டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பூந்தமல்லியிலேருந்து மீஞ்சூர் நோக்கி இருக்கிற அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் வந்து இருக்கேன். நான் சொன்ன இந்த டெம்பிள் வந்து பூந்தமல்லிக்கும் பட்டாபிராமமுக்கும் நடுவில் இருக்குது. பூந்தமல்லியிலேருந்து கொஞ்சம் கூட க்ளோசர், பட்டாபிராமம்லேருந்து நீங்கள் இதை ரீச் பண்ணலாம். பூந்தமல்லியிலேருந்து நீங்கள் அவுட்டர் ரிங் ரோடு ஏறினீங்கன்னா அங்கேருந்து டோல் தாண்டினவுடனே அதுக்கப்புறமா வர சர்வீஸ் ரோடு நம்ம கீழே எடுத்துக்கலாம். சர்வீஸ் ரோடில் ட்ரைவ் பண்ணும்போது நிறைய க்ரீனரியான பேடி ஃபீல்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். சர்வீஸ் ரோடு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 and 4 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்மளால் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து அதுக்குள்ளே வந்துட முடியும். நீங்கள் அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 2 minutes டிரைவ் தான் வந்து நேராக நம்ம கோவில் முன்னாடி ரீச் ஆகிடுவோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. நமக்கு வண்டியெல்லாம் வைக்கிறதுக்கான ஓப்பன் ஸ்பேஸ் வந்து அங்கே இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கோபுரம் வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணோம். இதில் என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க கல்லில். அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். பிரதான அந்த கோபுரத் வழியாக நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன என்ட்ரன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அங்கே. இதையும் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து அந்த கொடிமரம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து நம்ம வருவோம். நம்ம அந்த கொடிமரம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நேராக என்ட்ரன்ஸ் தான் சிவனோட பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த இது வந்து தெரியும். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து சின்ன சின்னதாக நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து 13th century அப்படின்னா இங்கேருந்து ஒரு 700-800 years முன்னாடி வந்து பாண்டியராஜாவோட காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோவில். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவிலாக இது சொல்லப்படுது. கோவிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தாத்ரீஸ்வரர் கோயில் அப்படின்னு, சித்தர்காடு அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த கோவில் இருக்குது. முன்னாடி சித்தர்கள் வந்து நிறைய தவம் இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பேர் வந்து சித்தர்காடு அப்படிங்கிற பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்தது. இந்த கோவில் கட்டுறதுக்கு ரொம்ப முன்னாடியே வந்து ஒரு 2 சித்தர்கள் வந்து இங்கே பகவான நெல்லி மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து பிரார்த்திச்சுட்டு இருந்திருக்காங்க. தாத்ரி அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நெல்லி அப்படிங்கிறது வந்து சான்ஸ்கிரிட்டில் தாத்ரி அப்படிங்கிறதுக்கான மீனிங். அப்படி தான் வந்து இந்த தாத்ரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்து இங்கே வந்து தான் வந்து நம்பப்படுது. இங்கே சிவனோட பிரதிஷ்டைக்கு பக்கத்துலேயே வந்து பூங்குழலி அப்படிங்கிற பேரில் வந்து தாயார் வந்து கூடவே வந்து பிரதிஷ்டையில் இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா ஐடல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கால ஐடல்ஸ். நம்மளால் அதை பார்க்க முடியும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பிரதான விநாயகரோட பிரதிஷ்டை இங்கே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ பழையசாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். கோவிலில் இருக்கிற எல்லா சிற்பங்களுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நவீனமான ஒரு முறை எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக தான் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தூண்களில் வந்து இந்த மாதிரி சித்தர்களுடைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். திருவாதிரை நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடராஜருக்கும் வந்து பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து புது தம்பதியினர் பார்க்குறது வந்து அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கூட நந்தி தேவனோட தூணுக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற ஒரு சித்தருடைய இது தான். இவரை வழிபட்டால் வந்து மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த கோவிலே வந்து ரொம்ப அழகாக இந்த இன்னும் 2 விஷயம் வந்து, ஒன்று இந்த நாகராஜாக்களோட ஒரு ஸ்டாச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்க பூ மரம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ அழகாக அது பூத்து குலுங்கி இருக்கிறது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த உள்ளே இருந்தும் வந்து அந்த கோபுரத்தை பார்க்குறதும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து அந்த 700-800 years முன்னாடி பண்ணது. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தெப்பக்குளம் ஒன்று நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு இன்னுமே வந்து சித்தர்கள் நேரில் வந்து வழிபட்டு இருக்கிறதா வந்து இன்னும் வந்து நம்புகிறாங்க. கோவிலில் இருக்கிற தூண்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்களுடைய ஃபேஸஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த சித்தர்கள் நம்மளோட உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தீர்றதுக்கு அவங்கள ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூச்சு திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் இவங்களை வந்து வேணும்னா சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. வந்து கண்ணு தெரியாதவங்க வந்து ப்ரே பண்ணால் இந்த சித்தரை ப்ரே பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் வந்து இந்த கோவிலுக்குள்ளே பேசப்படுது. வாட்எவர் செட் அண்ட் டன், இது ரொம்ப பழமையான ஒரு கோவிலை பார்த்தா ரொம்ப திருப்தியாக வந்து ஆக்சுவலாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பினோம். இந்த கோவிலை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். see you all in the next video.